ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் வித்யுலேகா அவங்க பண்ண ஃப்ளையிங் சிக்கன் சாப்ஸி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஃபைனல்ஸில் ஸ்ருத்திகா, அம்மு அபிராமி அண்ட் தர்ஷன் அவங்க பண்ண ரெசிபி சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் சாப்ஸி பண்ணுறதுக்கு 250 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் பீசஸ் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆன உடனே ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் எனக்கு ஆயில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆயில் இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண பூண்டு சேர்த்துருக்கேன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெஜிடபிள்ஸ் நான் ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அண்ட் பச்சை கலர் குடமிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு காய் எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சிக்கன் ப்ராத் அப்படி இல்லைனா வெஜ் ப்ராத் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வேணான்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சாப்ஸி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நூடுல்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்த உடனே இது தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப குழைய விட்டுட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் ஒன்றா சிக்கிக்கும். ஸோ லைட்டாக வெந்த உடனே இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக்கில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கெலாம் ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவோம்ல, அதில் நான் நூடுல்ஸை அப்படியே ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஸ்லோவாக அந்த நூடுல்ஸ் மேலே ஊற்ற ஆரம்பிங்க. இந்த ப்ராசஸை கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பண்ணிங்கன்னா தான் அந்த நூடுல்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்ஸ்டிக்கை இந்த மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் கீழே அந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி அப்படி இல்லைனா ஃபோர்க் வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே அது வந்துடும். இப்போ எல்லாத்தையும் பிளேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட சிக்கன் சாப்ஸி, ஒரு எக் அண்ட் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளோட ஃப்ளையிங் நூடுல்ஸோடு வச்சாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பசங்களாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.